பொதுக்கூட்டத்திற்காக போஸ்டர் ஒட்டும் போது தொண்டர். கூட்டம் தொடங்கிவிட்டால் ஒளிபெருக்கியை அதிரவிடும் தலைவர். சட்டப்பேரவையில் 6 முறை எம்எல்ஏ. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத போராளி. அவர்தான் பாப்பாப்பட்டி கட்டமுத்து மூக்கையா தேவர். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் PK மூக்கையா தேவர். உசிலம்பட்டி அருகே இருக்கும் பாப்பாப்பட்டி என்கிற கிராமம்தான் மூக்கையா தேவரின் சொந்த ஊர். கட்டமுத்துவுக்கும் சிவனம்மாளுக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் தவறிப்போன நிலையில் ஏப்ரல் 4ஆம் தேதி 1923ஆம் ஆண்டு ஓவியமாக பிறந்த மூக்கையாவை பொத்தி பொத்தி வளர்த்தனர் அவரது பெற்றோர். பாப்பாப்பட்டியில் ஆரம்ப கல்வி, உசிலம்பட்டியில் உயர்நிலை கல்வி என முன்னேறிய மூக்கையா தேவர் கல்லூரி கனவோடு மதுரைக்கு சென்றார். ஆனால் குடும்பத்தின் பொருளாதார சூழலும் உடல்நிலையும் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. மீண்டும் பாப்பாப்பட்டிக்கே திரும்பியவர் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு கனவுகளை நோக்கி சிறகடிக்க தொடங்கினார். இந்த முறை எட்டுகிற தூரத்தில் தான் இலக்கு இருந்தது. 1944ஆம் ஆண்டில் எல்லாம் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். படிக்கும் காலத்திலேயே ஆக்டிவாக இருந்ததால் மாணவர் சங்க செயலாளர் பதவி கிடைத்தது. சாதிக்கு அப்பாற்பட்டு பழகும் குணம் கொண்டவர் என்பதால் நட்பு வட்டமும் பெரிதாக இருந்தது. இந்த நிலையில்தான் 1949 ராணியம்மாள் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் என்றாலும் ராணியம்மாள் உட்பிரிவை சேர்ந்தவர் என்பதால் மூக்கையாவின் பெற்றோர் ராணியம்மாளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் மனைவி ராணியம்மாள் ஆசிரியராக வேலை செய்த தெக்கூருக்கு குடிபெயர்ந்தார் மூக்கையா. அங்கு ஒரு நாள் தன் வாழ்க்கை நிலை குறித்து நண்பனிடம் புலம்பிக் கொண்டிருந்தார். அந்த நண்பரின் முயற்சியால் தான் அப்போது சுபாஷ் சந்திர போஸால் தொடங்கப்பட்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக இருந்த முத்துராமலிங்க தேவரை சந்திக்கும் வாய்ப்பு மூக்கையாவுக்கு கிடைத்தது. படித்த இளைஞன், துடிப்பான குணம், சேவை செய்யும் மனப்பான்மை என துருதுருவென இருந்த மூக்கையாவை பார்த்ததுமே முத்துராமலிங்க தேவருக்கு பிடித்து போனது. அன்று தொடங்கி மூக்கையாவின் அரசியல் ஆசானாக மாறிப்போனார் முத்துராமலிங்க தேவர். இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் 1952ஆம் ஆண்டு நடந்த முதல் தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் மூக்கையாவை களமிறக்கிவிட்டார் முத்துராமலிங்க தேவர். அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளரை 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் மூக்கையா. இதுதான் தேர்தலில் அவர் கண்ட முதல் வெற்றி. இதன் பிறகு தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை படைக்கப் போகிறோம் என்பது அவருக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ. ஆம், 1957 தொடங்கி 1977 வரை தொடர்ந்து 5 முறை உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் மூக்கையா. 1967 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு பேரிழப்பாக இருந்தது. மாநிலத்தில் அதுவரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி அகற்றப்பட்டு அந்த இடத்திற்கு திமுக வந்து சேர்ந்தது. எப்போதும் கதராடைகளால் நிரம்பியிருந்த சட்டப்பேரவை கருப்பு சிவப்பு கரை போட்ட கைத்தறி ஆடைகளால் நிரம்பியிருந்தது. அந்த அவையில் தற்காலிக சபாநாயகராக இருந்து கலைஞர் கருணாநிதி, நெடுஞ்செழியன் ஆகியோருக்கு உளமாற பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் மூக்கையா தான். 1977 சட்டப்பேரவை தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதியில் மூக்கையா நிற்கிறார் என்பதற்காகவே ஒரு பெருந்தலைவருக்கு எதிராக போட்டியிடுவதா என நினைத்து வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக வேட்பாளரை வாபஸ் வாங்க செய்தார் எம்ஜிஆர் என்கிற செய்தியும் உண்டு. சட்டப்பேரவை வரலாறு இப்படி என்றால் நாடாளுமன்றத்திலும் ஒரு கை பார்த்திருக்கிறார் மூக்கையா. 1971ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெற்றவர். கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் கட்சியை கண்டித்தே கதறடித்தார். கச்சத்தீவு என் தொகுதியில் இருக்கிறது, நீங்கள் ஜனநாயகம் என சொல்லிவிட்டு சர்வாதிகாரம் செய்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இதனால் பாதிப்படைய போகிறார்கள். கச்சத்தீவு இலங்கை கடற்படைக்கு போகிறது. நீங்கள் துரோகிகள் என பிரதமர் இந்திராவை கண்டித்த நிலையிலேயே வெளிநடப்பு செய்தார். இப்படி நீதிக்காக மக்கள் மன்றம் தொடங்கி நாடாளுமன்றம் வரை நின்று வாதாடியதால் தான் மூக்கையாவை அறிஞர் அண்ணா அன்றே நியாயத்துக்கு ஒரு மூக்கையா என்று புகழ்ந்திருக்கிறார். கள்ளர் சமூக மக்கள் முன்னேற்றத்திற்காக உழைத்தது கமுதி, உசிலம்பட்டி, மேலநீலித நல்லூர் பகுதிகளில் கல்லூரிகளை திறக்கச் செய்து கள்ளர் சமூகம் அல்லாத மக்களும் படித்து முன்னேற உதவியது என அவர் செய்த பணிகளுக்காக கல்வி தந்தை என்கிற பட்டமே பெற்றிருக்கிறார். ஆனால் கடைசி காலத்தில் வாடகை வீட்டில் 60,000 ரூபாய் கடனுடன் தான் காலமானார். அவரது இந்த எளிமைதான் உயிரிழந்து ஏறக்குறைய 45 ஆண்டுகள் கடந்த பிறகும் சட்டப்பேரவை வரை அவரை நினைவு கூற வைக்கிறது. இதனால் தான் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதே மூக்கையாவுக்கு உசிலம்பட்டியில் மணிமண்டபம் கட்டப்படும் என அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.